ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வெற்றிகள் கலந்த மதிய வணக்கங்கள். இது உங்களுடைய கேரளா ஜாக்பாட் டிவி. கேரளா லாட்ரி நிர்மல் 383 ரிசல்ட்டு நம்மளுக்கு கிடச்சிருக்கு நண்பர்களே. அதில் எப்படி நம்ம வின்னிங் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத, எந்தெந்த மாதிரி போர்டில் நம்ம கொடுத்துருக்கோம், எப்படியெல்லாம் வின்னிங் வந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நாளைக்கு எப்படி கணிப்புகள் வரப்போகுது, நாளைக்கு காருண்யா 657 எப்படி போர்டில் உட்கார போகுது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம் நண்பர்களே. சரிங்களா? நிர்மல் 382 ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 5205 3 மணி கணிப்பு நம்மளுக்கு ரிசல்ட்டு எல்லாமே சேர்த்து 5205 அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் வந்திருக்குது. நம்ம என்ன மாதிரி கணிப்புகள் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது இதுலேயும் பார்த்துடலாம். நம்ம 205 டைரெக்டாகவே 205 அப்படின்னு கொடுத்துட்டோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல் போர்டில் நம்மளுக்கு வந்த நம்பர்ஸ் படி பார்த்திங்கன்னா நம்ம இங்கே 204 கொடுத்துருந்தோம். 20 ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 20 ஏபிசியில் ஏ போர்டில் 2, பி போர்டில் 0, சி போர்டில் 5 205 அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம் நண்பர்களே. சரிங்களா? அதே மாதிரி நம்ம ஏபியில் பார்த்திங்கன்னா நம்ம 04 கொடுத்துருந்தோம். 89 0 கொடுத்துருந்தோம். சைபருக்கு கொஞ்சம் முக்கியத்துவமாக ஏ போர்டையும் பி போர்டையும் சைபரில் கொடுத்துருந்தோம். 205 அப்படிங்கிறது ஒரு முழுமையான வின்னிங் ஏபிசியில் கொடுத்துருக்கோம். டேரெக்டாகவே பாஸ் ஆகிருக்குது. ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. ஏசி 25க்கு நம்ம 14 02 32 71 கொடுத்துருக்கோம். பிசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 05 நான் 04 அப்படிங்கிறது கொடுத்துருந்தேன். 11 92 44 கொடுத்துருந்தோம். 05க்கு 04 கொடுத்துருந்தோம். இந்த போர்டில் டேரெக்டாக 205 அப்படிங்கிறது ஒரு முழுமையாக போர்டில் பாஸ் ஆகிருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம 5205 4 டிஜிட்டில் 5 அதுக்கு நம்ம ஏபிசி பாக்ஸில் 205க்கு நம்ம இந்த இடத்துல 5 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். 205 5 அப்படின்னு கொடுத்துருக்கோம். 6 கொடுத்துருக்கோம். 4 கொடுத்துருக்கோம். நான் 225ன்னு கொடுத்துருந்தேன். ஏபிசியில் பாக்ஸில் தனியாக ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு ஒரு முழுமையான வெற்றியாக 5205 அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. வெற்றி அடைஞ்ச என்னோடய நண்பர்கள் அனைவருக்கும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மென்மேலும் நம்மளுடைய கெஸ்ஸிங் சேனலில் இருக்கிற வீடியோஸை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்று போல் நாளையும் நம்மளுடைய வெற்றி தொடரும். அதுக்குரிய உழைப்பு எங்கிட்ட கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட இது மூலியமாக சொல்லிக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. 205 5205 நிர்மல் 383 4 போடும் ஒரு முழுமையான வெற்றி கொடுத்த இந்த ஆர்ப்பரி போட நாளைக்கு 8ஆம் தேதி எப்படி இருக்க போகுது காரணியா, அதோட கணிப்புகளையும் நம்ம பார்த்துடலாம். வெற்றி அடைஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்க. அதே மாதிரி நம்ம சேனல் மூலியமாக வெற்றி அடைஞ்சிருந்தீங்களா மறக்காமல் நம்ம வீடியோவுக்கும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்ஸுங்களையும் நான் வர இருக்கேன் கண்டிப்பாக. அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கணிப்புகள் எந்தெந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். கண்டிப்பாக அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். நாளைக்கு 8ஆம் தேதி ஜூன் மாதம் 2024 காருண்யா எப்படி கணிப்புகள் இருக்க போகுது பார்த்தல நண்பர்களே. கண்டிப்பாக இன்று போல் நாளையும் நம்மளுடைய வெற்றி கண்டிப்பாக தொடரும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு முழுமையான நம்பிக்கை இருக்குது. என்றைக்குமே முயற்சி தோற்காது. கண்டிப்பாக இன்றைய வெற்றி நாளையும் தொடரும் அப்படிங்கிறத உழைப்பு நம்மள்கிட்ட இருக்குது. அந்த ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும் கண்டிப்பாக. அதே போல் நாளைக்கு எப்படி கணிப்புகள் இருக்க போகுது, அதுக்கு எப்படியெல்லாம் உங்களுடைய கணிப்புகள் செட் ஆக போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். நாளைக்கு எப்படி கணிப்புங்கிறத பார்த்துடலாம். 8ஆம் தேதி ஜூன் மாதம் 2024 கேரளா லாட்டரி காரண்யா 657 எப்படி கணிப்பு வரப்போகுது, சுருக்கமாக தெளிவாக எப்படி இந்த நம்பர் இங்கே வந்துச்சு, அது எப்படி நாளைக்கு போர்டில் உட்கார போகுது அப்படிங்கிறத சுருக்கமாகவே பார்த்துலாம் நண்பர்களே. சரிங்களா? ரிசல்ட் இன்றைக்கி 5205. தினசரி வெற்றிகளை நம்ம கணிப்பில் எடுக்கிறதே இல்லை. மென்மேலும் நம்மளுடைய வெற்றி கண்டிப்பாக தொடரணும். முன்ன ஒரு போர்டு கிடைக்கலனாலும் பாக்கி 2 போர்டு கண்டிப்பாக நம்ம சேனலில் வெற்றி அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? நம்ம கொடுக்குற கணிப்பில் ஜஸ்ட்டு போர்டு தான் மாறி இருக்க தவிர எங்கேயுமே நம்ம கொடுத்த கணிப்பில் போர்டில் இல்லவே இல்லை, இவர் கொடுத்ததில் இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இல்லை. இருந்தாலும் அப்பேற்பட்ட கெஸ்ஸிங் நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக கண்டிப்பாக கொடுப்போம் அப்படிங்கிறது என்றைக்குமே நம்ம கொடுப்போம். என்றைக்கும் வெற்றியாளர்களை மென்மேலும் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசையும் கூட. 8ஆம் தேதி ஜூன் மாதம் நாளைக்கு எப்படி கணிப்புகள் இருக்க போது காரண்யா 657 ரிசல்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 5205. நம்ம எப்போவுமே ஏபிசியை மட்டும் கணக்கு வைக்கிறது இல்லை, 4 போர்டும் கண்டிப்பாக போர்டில் உட்கார்ந்தே ஆகணும். அப்பேற்பட்ட கெஸ்ஸிங் தான் நம்ம எடுத்துக்கிட்டும் இருக்கோம் அப்படிங்கிறதும் நான் சொல்லிக்கிறேன்.
ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரிசல்ட்டு 2 அப்படிங்கிறதுக்கு ஏ போர்டில் 1 அல்லது 7 அப்படிங்கிறது என்னோடய கணிப்பில் இருக்குது நாளைக்கு. அதேமாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் சைபருக்கு வந்து 6 அல்லது 9, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 5க்கு 9 அல்லது 0 அப்படிங்கிறது என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்குது. இன்றைக்கி வந்த பி போர்டில் 0, நாளைக்கு சி போர்டில் 0வாக வரலாம் அப்படிங்கிறதும் கெஸ்ஸிங்கில் இருக்குது. அது எப்படி நீ கான்ஃபிடென்ட்டாக இவ்வளோ தூரம் நீ சொல்கிறேன்னு கேட்குறீங்களா, அதையும் நான் சொல்லிடுறேன். நம்ம வந்து சுருக்கமாக நாளைக்கு தான்ப்பா வரும், இதை கணக்கு பண்ணி போடுங்க, இது அப்படியே வந்துடும் அப்படிங்கிறதில்ல. எப்படி இந்த கணிப்பில் இந்த இடத்துல போர்டு வந்து உட்காருது, எப்படி இந்த கணிப்பை நம்ம எடுத்தோம், அது எப்படி பாக்ஸில் போட்டால் வந்து உட்காருது அப்படிங்கிறதையும் தெளிவாக தான் நம்ம சொல்ல போகிறோம். என்றைக்குமே சும்மா ஒரு வார்த்தைக்காண்டி ஏ போல் இந்த நம்பர் வரும், பி போல் இந்த நம்பர் வரும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எப்படி ரிசல்ட்டில் வந்து இறங்குனுச்சு, எப்படி அது இங்கே வருது அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சொல்லியாவேன். கண்டிப்பாக அது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நினைக்கிறேன் நண்பர்களே. சரிங்களா? அதனால் மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஏ போர்டில் 2க்கு 1 அல்லது 7, பி போர்டில் 0க்கு 6 அல்லது 9, சி போர்டில் 5க்கு 9 அல்லது 0. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 1, 6, 8. சரிங்களா? இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம். 2க்கு 1 அல்லது 7, பி போர்டில் 6க்கு 6 அல்லது 9, சி போர்டில் 9க்கு அல்லது 0 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது எப்படி இந்த இடத்துல வருது அப்படிங்கிறத காமிச்சேன். நிர்மல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 52,05. சரிங்களா? சரி, இப்போ கடைசியாக வந்து நிர்மலுக்கு காரணியம் எப்படி வந்துச்சு, அதாவது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 31ஆம் தேதி நிர்மல் 382க்கு காரணி 656க்கு 59 49ன்னு வந்துருச்சு. சரிங்களா? 59 49. இதுக்கு போன மாதம் ரிசல்ட் எங்கே அப்படிங்கிறது, இதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும். ஜஸ்ட் உங்களுக்கு நான் இங்கேயே காமிக்கிறேன் நண்பர்களே. சரிங்களா? வேறு ஒன்றும் இல்லை. இதில் பாருங்கள், 31ஆம் தேதி 5வது மாதம் நிர்மல் 382க்கு, அதாவது 4 டிஜிட்டில் 6க்கு இந்த இடத்துல 5ன்னு வந்துச்சு. 6க்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணி 5 அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 5 ஏ போர்டில் 5, ஏ போர்டில் 5க்கு வந்து இந்த இடத்துல 9 அப்படின்ட்டு பவர் நம்பரில் வந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பி போர்டில் 8, இந்த 8க்கு வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல 4 அப்படின்னு வந்திருக்கு பவரில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5க்கு 9 அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது டபுள் நம்பர்ஸாக காரணியால் ஏசியில் டபுள் நம்பராக வின்னிங் வந்திருக்கு. அப்படின்னா நாளைக்கு எப்படி இந்த இடத்துல உட்காரும் அப்படின்னு பார்த்தா பிசியில் வரலாம். இது மிஷினை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் நண்பர்களே இருக்குது. ஏசியில் வந்தால் பிசியில் வரும், ஏபியில் வந்தால் ஏசியில் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் மாறி மாறி தான் வரும். ஏதோ ஒரு நாள் தான் வந்து மாறி ஒரு இடத்துல போர்டில் மாறி வந்து உட்காரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கே தவிர, நம்மளுக்கு வந்து டபுள் நம்பர் அப்படின்னு வந்துட்டாலே அது வந்து கண்டிப்பாக அந்த அந்த ட்ராவை பொறுத்து. அதே மாதிரி இன்னொரு விஷயம், நிர்மலுக்கு காரணியா அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது தான் அந்த டபுள் நம்பர்ஸுங்கிறது உட்காரும். ஒருவேளை நீங்கள் மொத்தமாகவே போர்டில் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சரிங்களா? 65 85 நம்மளுக்கு 31ஆம் தேதி நிர்மல் வந்து 65 85க்கு 59 49ன்னு வந்துச்சு. சரிங்களா? அப்போ இன்றைக்கி நிர்மலில் என்ன ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. அப்போ 5க்கு 9, 5க்கு இந்த இடத்துல 9னா 2க்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிது. அப்படிங்கும்போது 7 அப்படிங்கிறது இருக்குது. ஒருவேளை 2க்கு -1 அப்படின்னு வைக்கலாம். அது எப்படி நீ அந்த -1 வரும்னு கேட்குறீங்களா? அதாவது இப்போ இந்த ஏ போர்டில் காரணியாக்கு 7 அப்படிங்கிறது நான் கெஸ்ஸிங்கில் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 1 எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன மாதம் ரிசல்ட் ஒரு கிளான்ஸ் நம்ம எடுத்து பார்த்துடலாம். சரிங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 3ஆம் தேதி, அதாவது 3ஆம் தேதி நிர்மலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2க்கு 1 அப்படிங்கிறது வந்திருக்கு. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 2க்கு 7. எப்போனா 10ஆம் தேதி நிர்மலுக்கு காரணம் 2க்கு 7. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி அதான் காரணியாக்கு 7 அப்படிங்கிறது ரிசல்ட்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நிர்மலுக்கு வந்து 7க்கு 1, அப்புறம் பார்த்தீங்கன்னா 3க்கு 5 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. சரி, இதை வச்சு நம்ம எப்படி கணிப்பு, நம்மளுக்கு 2க்கு 1 அப்படின்னு ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல இருக்கிறதுனால இந்த 2க்கு 1 நான் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக அது போர்டில் உட்காரும் அப்படிங்கிறது நான் என்னோட கெஸ்ஸிங்கில் இருக்குது. அதனால் 2க்கு 1 அப்படின்ட்டு இந்த இடத்துல கொடுத்தாச்சு. 2க்கு 1 2க்கு 7. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2க்கு 1 2க்கு 7, 7க்கு 1 இந்த இடத்துல நிர்மல் 17ஆம் தேதிக்கு காரணியாக்கு வந்து 7க்கு 1 அப்படின்னா 2க்கு ஒரு வேளை 6 அப்படின்னு வந்தால் ஏ போர்டில் 6 அப்படிங்கிறது ஏபிசி, ஏதாவது முக்கியமான நம்பராக இந்த இடத்துல கொடுத்துட்டு ஏபிஎஸ்சிபிஎஸ்சியில் மட்டும் உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்கேன். அப்போ வந்து 6 அப்படிங்கிறது இருக்குது. ஒருவேளை 2 + 1 3ஆக இந்த இடத்துல வரலாம். அது எப்படி இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2க்கு 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிர்மலுக்கு வந்து காரணியா 3க்கு 5ன்னு வந்திருக்கு. 3க்கு 5னா அதாவது பவர் நம்பரில் நம்ம கணிப்புப்படி இந்த இடத்துல காமிச்சால் 3க்கு 5னா 2க்கு ஒருவேளை
3ஆக வரலாம். ஏனென்றால் இந்த இடத்துல உங்களுக்கு இந்த பவர் நம்பரை நம்ம இங்கே காமிச்சிருவோம். 2க்கு 4 நம்மளுக்கு இந்த இடத்துல 7க்கு 1 அப்படின்னு வந்திருக்கு. 7க்கு 1 வந்திருக்குது இந்த இடத்துல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3க்கு 5ன்னு வந்திருக்கு. 3க்கு இந்த இடத்துல 5 அப்படின்னா இதில் பாருங்கள் 3க்கு 5னா ஒருவேளை நம்மளுக்கு இந்த இடத்துல எப்படி வரும் கணிப்பில் நம்மளுக்கு எப்படி வந்து இந்த இடத்துல உட்காரும்? 3க்கு 5னா 1க்கு 4 2க்கு 4 ஒருவேளை 2 + 1 இந்த இடத்துல 3ஆக வரலாம். கிராஸாக சொல்கிறேன். 3க்கு 5 2க்கு 4க்கு பதிலாக 2க்கு ஒருவேளை 3ஆக கூட வரலாம் நம்பர். அதாவது கூட்டல் கழித்தல் முறையில் 2க்கு ஒருவேளை 3ஆக கூட இந்த இடத்துல வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து நான் வந்து ஒருவேளை 3ஆக கூட வரலாம். ப்ளஸ் 1 2 - 1 1 இல்லை 2 + 1 3 சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2க்கு 0 அப்படிங்கிறது பவர் நம்பரில் 2க்கு இந்த இடத்துல 0 அப்படின்னு வரலாம். இங்கே இருக்க பார்த்திங்க உங்களுக்கு 2க்கு இந்த இடத்துல 0 அப்படிங்கிறது வரலாம். அதனால தான் இந்த இடத்துல 0 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். அதான் 2க்கு 1 அப்படிங்கிறது. பி போர்டை பொறுத்த வரைக்கும் 0க்கு வந்து 6 அல்லது 9 அப்படின்னு கொடுத்துருக்கேன். 0க்கு வந்து 6 அல்லது 9 அப்படிங்கிறது ஏன் இப்படி இந்த இடத்துல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4க்கு 8னா 6க்கு 9 சரிங்களா? இந்த மாதிரி தான் இந்த போர்டு வந்து நான் ஏ போர்டு ஒரு உதாரணத்துக்கு இந்த இடத்துல கணிப்பில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதே மாதிரி தான் பிசி எல்லா போர்டுக்குமே இந்த இடத்துல கணிப்பில் எடுத்திருக்கேன். இந்த மாதம் போன மாதம் ரிசல்ட் ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்த்துங்க. 249க்கு 183, 286க்கு 730, 775க்கு 135, 367க்கு 552. போன மாதம் ரிசல்ட்டை ஒரு கிளான்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் ஒரு உதாரணத்துக்காண்டி ஏ போர்டில் எப்படி இந்த நம்பர் வருது அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி தான் பியாக இருந்தாலும் சியாக இருந்தாலும் நான் இந்த நம்பர்ஸை எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிட்டேன். பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 6 அல்லது 9 இல்லைனா 0க்கு ஒருவேளை 1 அப்படின்னா 0க்கு 5 0க்கு 8 அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். சி போர்டை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 5க்கு ஒருவேளை பவர் நம்பராக 8 டேரெக்டாக அடிக்கலாம். அப்படி இல்லைனா 5க்கு 9 பவர் நம்பராக அடிக்கலாம். அப்படி இல்லைனா 5க்கு 0 டேரக்ட் பவர், 5க்கு 8 டேரக்ட் பவர். அப்படி டேரக்டில் இறங்கலைன்னா 5க்கு 9ஆக ஒரு வாய்ப்பாக இந்த இடத்துல 9 அப்படிங்கிறது வரலாம். அதனால் ஒரு முக்கியமான நம்பராக இந்த இடத்துல 9ம் 0ம் கொடுத்துருக்கேன். நான் இதை வச்சு தான் ஏபிஏசிபிசி நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன் சரிங்களா? ஏபியை பொறுத்த வரைக்கும் 61 35 08 11, ஏசியில் 68 31 08 01, பிசியில் 59 நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி 59 முக்கியமான நம்பராக வந்து கொடுத்துருக்கேன். 58 59 86 11 அவ்வளோதான். நம்மளுக்கு இந்த போர்டில் 205 அப்படின்னு வந்ததுனால நம்மளுக்கு வந்து அதை பவர் நம்பரில் மேட்ச் பண்ணி பார்த்தால் நம்மளுக்கு டபுள் நம்பர்ஸு அப்படின்ற மாதிரி ஒரு கணிப்பு இருக்குது. அது ஏபியாக இருக்கலாம். அதனால தான் இங்கே 2க்கு 1 0க்கு 1ன்னு 11ன்னு கொடுத்துருக்கேன். அப்படி இல்லை என்றால் பிசியில் 0க்கு 1 5க்கு 1 5க்கு 1 பவர் 0 + 1 11 அப்படிங்கிறது பிசியில் கொடுத்துருக்கேன். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் கணிப்பில் அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிசிக்கு வந்து இந்த இடத்துல 59 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 59க்கு 0க்கு 5 5க்கு 9 அப்படிங்கிற மாதிரியும் கணிக்கல. எல்லாமே கரெக்டாக ஒரு இடத்துக்கு கரெக்டாக கெஸ்ஸிங்கில் தான் மேக்ஸிமம் எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏபிஏசிபிசி நீங்கள் தனியாக ட்ரை பண்ணுற மாதிரி தான் இந்த நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஏபிசி போர்டில் ஒரு சிங்கிள் செட்டாக இந்த நம்பரை ட்ரை பண்ணாலும் இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்து பாக்ஸில் ஒரு முக்கியமான நம்பரை கெஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். உங்களுக்கு ஒன்று ஏபிசி தனியாக ஒரு சிங்கிள் செட்டாக ட்ரை பண்ண மாதிரி தான் இந்த மாதிரி 199 760 இல்லை 169 760 790 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை என்றால் எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏபிஏசிபிசி தனியாக செட்டை ட்ரை பண்ண மாதிரி தான் இந்த செட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா ஏபிசி பாக்ஸ் உங்களுக்கு தெளிவாகவே நான் பாக்ஸில் போட்டே கொடுத்துருக்கேன் சரிங்களா? எடுத்த மொத்த கணிப்பும் ஏபிசி சிங்கிள் போர்டாக இருந்தாலும் சரி ஏபிஏசிபிசியாக இருந்தாலும் சரி மொத்தமாக கணிப்பில் எடுத்து அதை அப்படியே பாக்ஸில் இறக்கியிருக்கேன். அதுபடி இந்த இடத்துல தெளிவாக ஒரு 4 செட்டு தான் கொடுத்துருக்கேன். ரொம்பலாம் நம்ம கொடுக்குறதே இல்லை. ஏபிசியை பொறுத்த வரைக்கும் 658 386 058 616. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் 67 91 26 96 37 80 80 80 5க்கு 8 2க்கு 0 0க்கு 8 5க்கு 0 80 80 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். இதில் ஏதாச்சும் உங்கள் கணிப்புகளுக்கு செட் ஆனிச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்று போல் நாளையும் கண்டிப்பாக ஒரு வெற்றி நம்ம சேனல் மூலிமா கண்டிப்பாக கொடுப்போம். நம்ம வந்து தனித்தனியாக இன்றைக்கி வந்து இந்த பாக்ஸில் இந்த நம்பர் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபுல்லாகவே
எப்படி நான் எடுத்திருக்கேங்கிறதும் சொல்லிட்டேன் நண்பர்களே. நம்மள்கிட்ட 5 மாத ரிசல்ட் இருக்குது. அந்த 5 மாத ரிசல்ட் இல்லாமல் போன வருஷம் அப்படின்னு பார்த்தா 2023, 22, 21 வரைக்கும் ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி ரிசல்ட் 205ன்னு வச்சுக்கலாம். இந்த 205க்கு இந்த 3 வருஷத்தில் எத்தனை தடவை இந்த 205ங்கிறது இறங்கியிருக்கு, அந்த 205க்கு எப்படியெல்லாம் பவர் நம்பரில் ரிசல்ட் வந்திருக்கு, அந்த ரிசல்ட் வந்தது நிர்மலா காருண்யாவா, நிர்மலுக்கு காருண்யாவா அப்படிங்கிறதும் நான் தெளிவாக எடுத்து தான் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். அதனால் கண்டிப்பாக வெற்றி அடையிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. என்னால் உங்களுக்கு இந்த இடத்துல காமிச்ச மாதிரி ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே இந்த 5 மாத ரிசல்ட்டையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துருக்கேன். இதில் எப்படியெல்லாம் பவர் நம்பரோ இல்லை கூட்டல் கழித்தலாகவோ இல்லை ஒரு நம்பர் ஒரு 205க்கு 205னா எப்படி நம்பர் வந்திருக்கு, அது அதே மாதிரி போன மாத ரிசல்ட்டில் மேட்ச் ஆகுதா இல்லை போன மாத ரிசல்ட் ஏதாச்சும் மாறுதா, போர்டு மாறுதா அப்படிங்கிறதையும் தெளிவாக தான் எடுத்து கொடுத்துருக்கேன். அதனால் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அதே மாதிரி உங்களுடைய கணிப்புகளில் இது கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே. உங்களுக்கு முக்கியமான ஒரு வெற்றியாக நாளைக்கு இருக்கும் அப்படிங்கிறது இது மூலியமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். காருண்யா 657 கண்டிப்பாக ஒரு முழுமையான வெற்றி நம்மளுக்கு இருக்குது. அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம கொடுக்குற தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி பாருங்கள். நம்ம பவர் சாட்டையும் உங்களுக்கு நான் தெளிவாக காமிச்சிருக்கேன். இதை வச்சு நீங்களும் கணிப்பு எடுத்து பாருங்கள். நம்ம கணிப்பு நண்பர்கள் கேட்டிங்க, உங்களுக்காண்டி நான் பவர் சாட்டையும் நான் உங்களுக்கு இந்த இடத்துல நான் உங்களுக்கு தெளிவாகவே காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவலாக இருக்கலாம். நீங்களும் இதை பற்றி நீங்கள் கெஸ்ஸிங் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். போன மாதம் ரிசல்ட்டையும் மேட்ச் பண்ணி பாருங்கள். இந்த மாதம் இந்த மொதல் ட்ராவாக அதாவது 1ஆம் தேதி நம்மளுக்கு காருண்ய ரிசல்ட்டாக வந்திருக்கு இந்த மாதத்தில். அதனால் அதுவும் உங்களோட கணிப்புகளில் இருக்கட்டும். காருண்யா தான் இந்த மாதம் ஓப்பனிங் ஷாட்டே 59-49, காருண்யா 656 தான் மாப்பிள்ள ரிசல்ட் வந்திருக்கு. அதனால் அதையும் ஒரு கிளான்ஸாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதே மாதிரி இந்த பவர் சார்ட்லேயும் உங்களுக்கு ஏதாச்சும் உங்களோட கணிப்புகளில் செட் ஆகும். அதனால் இதையும் ஒரு சின்ன கணிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு வெற்றி அப்படிங்கிறது இருக்குது. மென்மேலும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி உங்களுக்கு மென்மேலும் ஒரு வெற்றி தொடரணும்னா உங்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக இந்த தகவல்கள் அவர்களையும் போய் சேரட்டும். காருண்யா 657 கண்டிப்பாக ஒரு வெற்றியை கொடுப்போம் அப்படிங்கிறதுக்கு உங்களோட கணிப்புகள் என்னென்ன மாதிரி நம்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்களும் பவர் சாட்டில் போட்டு பாருங்கள். பாக்ஸில் ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா இவர் கொடுக்குறது இந்த நம்பர் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி டேரெக்டாக இறக்கி வச்சாலும் கண்டிப்பாக அவங்க வெற்றி எங்கேயும் மிஸ் ஆகாது. கண்டிப்பாக முழுமையான வெற்றி கிடைக்கும். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள் நண்பர்களே. திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு முழுமையான வெற்றியோட சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஓகே இவர் சொல்கிறது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் மென்மேலும் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணி விடுங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இன்பமே சூழுக, நம்ம எல்லோரும் வாழுக. அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். இன்ற நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். திரும்ப அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.